மன்னவரும் யாவரும் போற்றி சத்திய லோகத்திலே பிரம்ம தேவனுக்கும் சரஸ்வதி தேவிக்கு மகனாக பிறந்து நாரதன் என்ற பெயரோடு நான் ஒரு குறைமலாம் இருக்கின்றேன். யாதனில் பெற்றவர்கள் அனைவருமே பிள்ளைகள் வளமோடு நலமோடு இருப்பதற்காக ஐஸ்வர்யங்களும் சேர்த்து வைப்பார்கள். ஆனால் என் தந்தை பிரம்மதேவனோ தேவலோகத்திலே தேவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தேவ ரகசியத்தை பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை பூலோகத்திலே எடுத்து உரைத்து விட்டதற்காக எனக்கு கடுமையான சாபத்தை அளித்து விட்டார். என்னவென்று எப்பொழுது தேவலோக செய்தியை பூலோகத்தில் எடுத்து உரைத்திருந்தார்கள் இங்கே ஒரு சிறந்த எடுத்து போக வேண்டும் என்று சாபத்தை என்ன செய்வது? சாப விமோசனமாக என் தாயிடத்திலே முறையிட்டேன். அன்னையே, தந்தை இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டார், என் சிரசை காப்பாற்ற வேண்டும், இதற்கு வழி யாது என்று கேட்டதற்கு என் தாய், மகனே, நாள் ஒன்றுக்கு ஒரு கலகத்தை செய்து வந்தால் சிரசை காப்பாற்றிக் கொண்டு சொல்லிவிட்டார். அன்று முதல் இன்று வரை நாள் ஒன்றுக்கு ஒரு கலகத்தை செய்து என் சிரசை காப்பாற்றி வருகின்றேன். இன்று கலகத்துக்குரிய வழி கிடைக்கவில்லை. எங்கே சென்றால் கலகம் எங்கே கிடைக்கும் என்பது புரியவில்லை. இங்கே சென்றால் கலகம் கிடைக்குமா அல்லது இந்த இடத்திலே சென்றால் கலகம் கிடைக்குமா தெரியவில்லை. சரி, நம்முடைய ஞானத்தால் யோசித்து பார்த்து இன்று கலகத்திற்குரிய வழி எங்கே கிடைக்கிறது என்று பார்க்க வேண்டும். அறிவோம் நமோ நாராயணா, அறிவோம் நமோ நாராயணா, அறிவோம் நமோ நாராயணா. வந்து விட்டது ஓடிக்கப்போ இல்ல கைடிக்கப்போ இல்ல ஏறிக்கப்போ இங்க போய் வந்துச்சு இருடா. இங்க அஞ்சாவது தடவை சாமி கும்பிட்டு அந்த திருவிழா செய்து நாடகம் கொடுக்குறாங்க. இங்க வந்துச்சுன்னா வந்தாங்க கைடி அடிப்போம். இது பேமெண்ட்ராவா யாரா இங்க வந்துச்சுன்னு சொல்றமா? நாராயணா ஏன் போடு உட்கார உட்கார சொல்லு. டேய் டேய் நம்ம ஆர்வம் பண்ணா வந்து விட்டது என்று சொன்னேனே. யாரு என்னை பார்த்த உனக்கு ஆர்வம் போல் தெரிகிறதா? நான் தெரியல விடுங்க, நான் தெரியல விடுங்க, உன்னை பார்த்ததே கிடையாது. ஏன் ஆர்வம்? நீ நானும் நேற்று ஏறி வாங்கி கொடுத்து பீடி வாங்கி கொடுத்தேன்னு எனக்கு வாங்கி கொடுத்த பீடி வாங்கி கொடுத்தேன். என்னை பார்த்தால் உனக்கு ஆர்வம் போல் தெரிகிறதா? ஆர்வங்களே, பீடி வாங்கி கொடுத்தேன், பொடி வாங்கி கொடுத்தேன், ஆன்ஸ் வாங்கி கொடுத்தேன், ஆன்ஸ் வாங்கி கொடுத்தேன், ரெண்டு பாய் வாங்கி கொடுத்தேன். ஒரு கொட்டில் தேவாமிர்தமா அது மூலசம் அது எங்கே கிடைக்கிறது? எங்கேவா? அஜிங்கண்டியில் கிடைக்கிறது. அது அதை மூளை கிள்ளி விட்டு முடுக்கு முடுக்கு கொடுத்தா உங்க அம்மா
அந்த மண்ணு வரணும் அந்த சீமாடு எடுத்துருக்கிறேன். நாராயணா நாராயணா, ஜடாபுரத்தை பார்த்த உனக்கு சிம்மாடு மாதிரி தெரிகிறதா? ஜடம் என்ன ஏமாற்ற முடியாது. வேற ஆள் என்று சொல்கின்றார். கண்டுபிடிச்சியா? நான் சோழிகர் பஸ்ல கண்டுபிடிச்சேன். சோழிகர் பஸ் எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது? தெரியாது உனக்கு? எங்க இருக்கிறது? சோழிகரா? சோழிகர் நாகபுண்டிக்கு அடுத்தது சோழிகர். அதற்கு எப்படி செல்ல வேண்டும்? எப்படி செல்லணும்னா இப்படி இப்படி வாசிக்க வசிக்க விடும். பூலோக வாசி. அபச்சாரம் அபச்சாரம். ஐயா அந்த கட்டிய கையில் கொடு. இதுவா? ஆமா ஆமா ஆகட்டும். டேய் இங்க வா. இரா எனக்கு முடி வெட்டணும். ஏண்டா அங்க புடி வந்துக்கறாரா அவரு? புடி வந்துக்கறா. என்ன தெரியுமா? பார்பர் ஷாப்ல இருக்கு பாரு. இது யோக தண்டம். யோக தண்டம். சந்தேகம். ஐயா கையில கட்ட. பிறகு கையில கொட்ட. நெத்தில பட்ட. ஐயா நீ ஏன் பொல்ல சட்டை அவரு பொட்ட. இதுவரையில் நான் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லை. யார் பொட்டா? தெரியுமா உனக்கு? நாராயணா, நான் யார் என்று உனக்கு தெரியவில்லையா? ஐயா நான் என்னமோ அந்த 6 நினைச்சேன். என் பெயர் என்று உனக்கு தெரியுமா? நாரத மகாமுனிவர். உன் பேர் சொல்றியே. நான் ஒரு 2 கேள்வி கேட்கிறேன். அது பா சொல்றியா? சற்று பொறு. என் கேள்விக்கு விளக்கம் அளிக்கின்றேன். அப்படியா? நான் யார் என்று உனக்கு தெரிகிறதா? நாரத மகாமுனிவர். அடடே நாரத மகாமுனிவர் என்றால் கலகலை செய்யறான் அவன்தானா? நாராயணா, டேய் உனக்கான தேடுறேன். வீட்டுக்கு ஊருக்கு களை வைக்கிறோம். நீதான கலக்கற. ஊர்ல சண்டை வந்தா கூட போட கலக்கறங்க. நாராயணா, நானா கலங்க செய்கின்றேன். நீ செய்யல, அவன் பேர் அப்படி செய்யுது. கலக்கற நாரதா. நாரத மகாமுனிவர். என் தாய் தந்தை யார் என்று உனக்கு தெரியுமா? உம்மா கோத்தா. தாய் தந்தை என்று சொல்லக்கூடாதா? அம்மா கோத்தா சொல்ல வேண்டுமா? ஐயா என் தாய் தந்தை, என் தந்தை பேர் என்ன தெரியுமா? பிரம்மதேவன். அவங்க அப்பா பொம்மை பொம்மை வைக்கிறோம். பிரம்மதேவன் சத்தியலோகத்திலே பெண்டை பிடித்து, அதாவது 4 வேதங்களை கவர்ந்து படைக்கும் தொழிலுக்கு அதிபதி என் தந்தை பிரம்மதேவன். படைக்கும் தொழில் ஏனென்று சொன்னா, இந்த அமர்ந்திர கண்டாலே பாமர மக்கள் இவர்களை படைத்ததும் என் தந்தை தான். இதோ உங்களை படைத்ததும் என் தந்தை தான். இவனை படைத்தும் என் தந்தை தான். இதோ ஹார்மோனியம் மாஸ்டர், மிருதங்க மாஸ்டர் படைத்தும் என் தந்தை தான். பொதுவாக சொல்ல வேண்டும், என்னை படைத்தும் என் தந்தை தான், உன்னை படைத்தும் என் தந்தை. என் தந்தை தான் படைத்தார். என் தந்தை தான் படைத்தார். ஆமா, அதுல என்ன சந்தேகம்? என்னையா ஒப்பம் படைக்கிறேன்? என்ன ஒப்பம் படைக்கிற வரைக்கும் எங்க அப்பா என்ன ஓட்டி தர முடியாது. அப்ப ஒப்ப என் அம்மாவை வச்சுக்கலாம். படைக்கும் தொழிலுக்கு அதிபதி என் தந்தை தெரியுமா? எறும்பு என்ன ஜீவராசியும் படைக்கக்கூடியது என் தந்தை பிரம்மதேவன். என் தாய் யார் என்று உனக்கு தெரியுமா? என் தாயின் பெயர் கேட்கக்கூடாதா? உங்க அம்மா பெயர் என்ன? என் தாயின் பெயர் உலக்கமா சரஸ்வதி தேவி. அம்மா பேர் சொல்றா சரியா? இது சீசன் டைம்ல சரஸ்வதி தேவி தெரியுமா? கல்விக்கெல்லாம் அதிபதி என் தாய் சரஸ்வதி தேவி. என் தந்தை எங்க வைத்திருக்கா தெரியுமா? உங்க அப்பா உங்க அம்மாவை எங்க வச்சிருக்காரு எங்களுக்கு என்ன தெரியும்? தன்னுடைய நாவிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமா.